சாரதா, அண்ணி வாங்க நீ. என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க நீ. சரிங்க, பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என் தம்பியை காணோம். இந்த வேலைக்கு போயிருக்காங்க நீ. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் இதையே வாங்கி கொடுக்குறீங்க? சேம்ல அதை சேம்ல கேட்டு அழுகுறியா? இப்படி பிள்ளை எப்படி வச்சிருக்கிற? நான் சோற போட்டு கொண்டு வா, நான் ஊட்டி விடுறேன். சரி பிள்ளை, கிளம்புறேன். தம்பி வந்தா சொல்லிரு. ஏன் நீ அந்த பிள்ளை போய் பாத்துட்டு போலையா? அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க? இல்லல, நான் அங்கெல்லாம் போகல. நான் அது வந்ததுன்னு சொல்லிடாத அந்த பிள்ளைகிட்ட. ஏன் நீ உங்க ரெண்டு தம்பியுமே இங்கதான் இருக்கிறோம். நாங்க இங்கிட்ட இருக்கிறோம், இன்னொரு தம்பி ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. நான் மட்டும் சொந்தக்கார பிள்ளைன்னு இவ்வளவு உருத்த அடிக்கடி வந்து பாக்குறீங்களே. அந்த பிள்ளை அந்நியன்னு தானே போக மாட்டேன்றீங்க. அந்த பிள்ளை அந்நியமா இருந்தாலும் நம்ம குடும்பத்து ஆளுகிட்ட எல்லாம் எவ்வளவு அந்நியோன்யமா பழகுறவங்க. அக்கான்றவங்க தாய்க்கு நிகரானவங்க. எந்த தாயுமே தன்னுடைய பிள்ளைய வேறுபடுத்தி பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே உங்க தம்பியே தானே. அவங்க பொண்டாட்டியில ஏன் வேற்றுமையா பாக்குறீங்க? அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைதான். அவளை அந்நியமா நினைக்காம சமமா பாருங்க.